எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு அவருடைய முகத்திரை கிழிக்கப்படும். அதுபோன்ற கார்பரேட் கம்பெனிகளை கணக்கெடுத்து தமிழகம் தழுவிய அளவில் அவர்கள் பொருள் எந்த கடையிலும் இல்லாத நிலையை அவர்களும் ஒரு 6 மாத காலம் வாடகை தள்ளுபடி செய்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துறோம். ஏன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடும் மழையால் பாதிக்கப்பட்டு வணிகம் மிக நசுக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளிலே கடைகளே இல்லாத சூழல் உருவாக்கி இருக்கிறது. இதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு நிர்வாகிகள் ஏறக்குறைய 5 நாட்களாக ஆய்வு செய்து பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளம் அடுத்த நாளிலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று அந்தந்த பகுதி மக்களுக்கு தேவையான உணவு உடைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வணிகர்களுடைய வாழ்வாரத்தை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்சம் 2000 பேர் மேலே கணக்கெடுத்து நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் தொடரும். இதுபோன்ற பணிகளுக்கு தமிழகம் தழுவிய வணிகர்கள் உதவி செய்ததற்கு தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாமானிய வணிகர்களை கணக்கிட்டு கூட்டுறவு வங்கி மூலமாக 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் உயர்த்தி அறிவிக்கப்பட வேண்டும். இன்று விலைவாசிக்கு ஏற்ப பொருள்களை வாங்கி விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் பொருள்களை வாங்கி மீண்டும் அவன் வணிகனாக ஏற்படுத்த முடியும். குறைந்த வட்டி விகிதம், குறைந்தபட்சம் 4% வட்டி விகிதத்திலே அந்த கடன் உதவியை கொடுத்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதேபோன்று பல்வேறு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போடுவது ஒரு வார்த்தை சொல்வதும் இழப்பீடு என்றவுடன் வேறு வார்த்தைகளை சொல்வதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தவறு செய்தால் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு அவருடைய முகத்திரை கிழிக்கப்படும். நாளை பொதுமக்கள் மத்தியிலும் வணிகர் மத்தியிலும் நீங்கள் தொழில் செய்ய முடியாத நிலையை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு உருவாக்கும். அதே போன்று சிறு சிறு மிஸ்டேக் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணியில வெள்ளம் மிதந்துகிட்டு இருக்கு, நாடறிந்த உண்மை, இது யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு துரித நடவடிக்கை எடுத்து தரப்பட வேண்டுமோ அந்த பணிகளை செய்ய வேண்டும். அதே போன்று கார்பரேட் கம்பெனிகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியது நாங்கள் வியாபாரிகள். ஆனால் இன்று பல்வேறு பொருள்கள் சேதாரமாக இருக்கிறது. அதை கணக்கிட்டு கட்டாயமாக மறு இழப்பீடு தரப்பட வேண்டும். தண்ணீரில் அடிச்சிட்டு போன பொருள்களுக்கெல்லாம் மாற்று பொருள் வழங்கிட வேண்டும். அதே போன்று நனைந்த பொருள்களை மாற்றி தர வேண்டும். எந்த தயக்கமில்லா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுபோன்ற கார்பரேட் கம்பெனிகளை கணக்கெடுத்து தமிழகம் தழுவிய அளவில் அவர்கள் பொருள் எந்த கடையிலும் இல்லாத நிலையை தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பு உருவாக்கும். அதாவது வியாபாரிகள் வாடகைக்கு கடை அமர்த்தி வாடகை கொடுத்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகள், வீடுக்கு வாடகை கொடுத்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த கட்டிட உரிமையாளர்கள் நெருக்கடி தராமல் அவர்களும் ஒரு 6 மாத காலம் வாடகை தள்ளுபடி செய்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துறோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வாடகை இது இத்தனை ஆண்டு காலம் கொடுத்தவர்கள் நாங்கள் இயலாத சூழல் இருக்கிறோம். ஆகவே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துறோம். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் பல லட்சம் கோடிகள் வராக்கடன் தள்ளுபடி பண்றாங்க. அப்ப சாமானியர்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டம் போட்டு ஒரு பண்ட்ஸை ஒதுக்கி ஒவ்வொரு ஆண்டுக்கு வட்டியில்லா கடன் அப்படிங்கிற ஒரு முறையை கையாண்டால் மட்டும்தான் இந்த வணிகத்தை தக்க வைக்க முடியும். இந்த வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் இப்பொழுது இந்த மாவட்டத்தில் குறிப்பா தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் போய் கெடுபிடி செய்யக்கூடாது. அப்படி கெடுபிடி செய்தால் அது நியாயமாக இருக்காது. அதை எதிர்த்து போராடக்கூடிய நிலை கூட ஏற்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.